Hi friends, welcome to Arulai Tech Channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Gionee F205 FRB அன்லாக் பண்றது எப்படின்றத பார்க்க போறோம். அதாவது கூகுள் அக்கௌண்ட் பைபாஸ் பண்றது எப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வைஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் லாக் ஆயிருக்கு, பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்போ இதை எப்படி பைபாஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விஷன் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி டாக் பேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டாக் பேக்கை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனை எல் மாரி ஸ்லைட் பண்ணீங்கன்னா செட்டிங் ஓப்பன் ஆகும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாக் பேக் செட்டிங்ஸை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டாக் பேக் ஆஃப் பண்ணிடலாம். எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னா, வால்யூம் ப்ளஸ் பட்டனையும் மைனஸ் பட்டனையும் ஒரு 3 செகண்டுக்கு ஒன்றா அழுத்தி பிடிச்சிங்கன்னா டிசேபிள் கேட்கும். டிசேபிள் கொடுத்தீங்கன்னா டாக் பேக் ஆஃப் ஆகிடும். இப்போ டாக் பேக் செட்டிங்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்ல வந்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச்சில் போய் ரைட் இன் மாஸ் கோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. கீழே காமிக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்பிளேல ஒரு யூடியூப் வீடியோ ஓப்பன் ஆகும். வீடியோவோட டாப் கார்னரில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர்ன்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்குள்ளே போகுது. எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. குரோமா இல்லை யூசி ப்ரௌசரான்னு கேட்குது. நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சர்ச்சில் போய் அபெக்ஸ் லான்ச்சர் 4.0.1 ஏபிகே டவுன்லோடு அப்படின்னு கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி அபெக்ஸ் லான்ச்சரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் லான்ச்சர் வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. இதேமாரி வேற சில ஆப்புகளும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆகலை. நார்மலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி எடுக்கிறதுக்கு அபெக்ஸ் லான்ச்சர் ஆப்பு, குயிக் ஷார்ட்கட் மேக்கர் ஆப்பு, இல்லைன்னா அட்ரோம் வெப்சைட்டு இல்லை வென்ட்ரோம் வெப்சைட்டு, இந்தமாரி வெப்சைட்டில் போய் தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் இந்தமாரி ஆப்பு வெப்சைட்டு எதுவுமே இந்த ப்ரௌசரில் டவுன்லோட் ஆகாது, ஓப்பன் ஆகாது.
இப்போ இந்த ப்ரௌசர்ல எப்படி பிரேக் பண்ணி வெப்சைட்குள்ள போய் எப்படி எஃப்ஆர்பி எடுக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்க லிங்கை ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சீங்கன்னா நியூ டேப்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். அந்த நியூ டேப் குடுத்துருங்க. அப்போ வந்து அந்த லிங்க் வந்து நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டோம். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகுது. இப்ப செட்டிங்ஸ்குள்ள போறோம் பாருங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு கீழ அபௌட் ஃபோன்ல போணும். அபௌட் ஃபோன்ல போயிட்டு வெர்ஷன் அதாவது ஒரு 5ல இருந்து 6 டைம்ஸ் கிளிக் பண்ணிட்டே இருந்தேன்னா, டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். இப்போ பேக் வந்துருங்க. மேல பார்த்தீங்கன்னா, மோர் செட்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. கீழ அப்படியே வந்தீங்கன்னா, பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோர் ஃபேக்டரி செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இப்போ உள்ள ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரீஸ்டோர் குடுத்துருங்க. குடுத்தீங்கன்னா ஃபோன் ரீசெட் ஆகும். இப்போ வந்து மொபைல் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் ஆன் ஆயிருச்சு. நம்ம மொபைல் ரீசெட் பண்ணதுனால சில பேசிக் செட்டிங்லாம் பண்ணணும். வாங்க செட் பண்ணிட்டு நம்ம உள்ள போலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் அக்கவுண்ட் ரிமூவ் ஆயிருச்சு. நியூ சைன் இன் தான் கேக்குது. நம்ம ஸ்கிப் பண்ணி உள்ள போயிரலாம். இப்போ மொபைல் ஓப்பன் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ள போய் அக்கவுண்ட் செக் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.